தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கிறது. இதன் காரணமாக 9 மற்றும் 10 ஆகிய தேதிகளில் தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் கனமழை பதிவாகக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் ஈரானுடைய சிறப்பு செய்தியாளர் லிபிகா விவரம் என்ன? தேவப்பிரியன், தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடலில் நேற்று உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இன்று காலை 8:30 மணிக்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கின்றது. குறிப்பாக இது மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் மேலும் அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. தொடர்ச்சியாக அதற்கு அடுத்த 48 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு நோக்கி தென்மேற்கு வங்கக்கடலை நோக்கி நகர வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரை 9, 10 ஆகிய 2 நாட்களுக்கு டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் மற்ற மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. 11ஆம் தேதியை பொறுத்தவரை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளுக்கும் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது இலங்கை ஒட்டிய பகுதியில் உருவாகியிருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது இலங்கைக்கு கிழக்கு தென்கிழக்கில் சுமார் 740 கிலோமீட்டர் தொலைவிலும், மட்டக்களப்பிற்கு 790 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே போன்று திரிகோணமலைக்கு 880 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருக்கின்றது. குறிப்பாக சென்னையிலிருந்து தென்கிழக்கு 1270 கிலோமீட்டர் தொலைவில் தற்போது நிலை கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாக அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்கும் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பரவலாக ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பிருக்கின்றது. தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி லிபிகா.